பாக்குறதுக்கு தான் வீட்டுக்கு போயிருந்தேன். அட, நான் உங்களை பார்க்க தான் இங்கே வந்தேன். எங்கேயாவது வெளியே போலாமா? அக்கா, எவ்வளவு நேரம் வாசல்ல நிப்ப? உள்ள வா. ஐயோ, கிட்ட கிட்ட வைக்காதம்மா, கொஞ்சம் தள்ளி வை. அண்ணா, அண்ணா. என்ன தங்கச்சி? என்ன விஷயம்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நடந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லா விஷயத்துல நான் கூட இருந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல மட்டும் நான் எங்க இருந்தேன்? என்ன நடந்தது? அண்ணே, கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. இல்லைங்க, பரவாயில்ல. என்ன இது? ஒரு சின்ன அன்பளிப்பு. இல்ல, எல்லாம் தேவையில்ல, வேணாம். அண்ணே, என்னண்ணே? வந்துருச்சு, வாங்கிட வேண்டியதானே? இது பாருங்க அண்ணே, என்னண்ணே? வாங்கியாச்சு, பிரிச்சிட வேண்டியதானே? அநேகமா இது எங்க மதுரக்கார பிள்ளையா தான் இருக்கும். மண் வாசனோட வந்திருக்கா பத்தியா? அம்மா, என்ன வெறும் மண்ணா இருக்கு? இல்ல, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். தினமும் இவ்வளவு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற நீங்க 2 நாளைக்கு இதுக்கும் ஊத்தி பாருங்க. இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. வரட்டுமா என் கருத்த மச்சான்? மச்சானா? ஆமா, நீங்க அவருக்கு அண்ணன் தானே? ஆமா. அப்ப முறை சரிதான். சரிதான். அந்த கருத்தங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. வரட்டுமாடா என் கருத்த மச்சான்? வரேம்மா. என்னண்ணே, காலங்காத்தால வேலை செய்யாம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? யார் தண்ணி ஊத்துனா? யார் தண்ணி ஊத்துனா? கேக்குறாரடா, கேக்குறாரல. நான் தான் ஊத்துனே, வாய் திறந்து சொல்றேன். நீ ஊத்துனியா? ஆளுக்கு தண்ணியை ஊத்தி வளர்க்குறீங்க. அப்படி இல்ல, போறவள சும்மா போயிருக்கணும். அதுக்குள்ள ஒரு உசுர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஊத்தி பார்த்தவன தானே தெரியுது அது யாரோட உசுருன்னு. தூக்கி போட்டு வேலையை பார்க்க போங்க. போங்க, எல்லாரும் போங்க. நீங்களே தான். நானுமா? போங்க. போயிட்டு தானே இருக்கேன். மேடம், தம்பின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு.
என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இயரா? ஃபைனல் இயர். மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? ஐஏஎஸ் ஆகணும், அதான் ஆசை. நல்லது. பின்ன அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. எதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி மண்ணை கிண்டி பூவதை நட்டெல்லாம்? ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்க்கலாமே. இல்ல, நான் வந்து இது பாருங்க, இந்த நான் வந்து நீ வந்தெல்லாம் தேவையில்ல. புரிஞ்சுக்குங்க. எந்த நிமிஷமும் என்னை வெட்டி சாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் குறி வச்சுக்கிட்டே இருக்கு. என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்க உயிருக்கும் ஆபத்து. இது தேவையா? உங்களை பெரிய வீரன் நினைச்சுதான் லவ் பண்ண. சரியான பயந்தாங்கலியா இருக்கீங்களே. தேவையில்லாம நீங்க எதுக்கு என் உயிருக்காக பயப்படுறீங்க? நான் உங்களை லவ் பண்ணலன்னா 200 வருஷமா வாழ போறேன். ஏய் இம்ச இம்ச, உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அர்ச்சனா. ஆனா அச்சு அச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஏய், பாம்புகளுக்கு நடுவில் நின்னுட்டு இருக்கேன், என்னால பாட்டை ரசிக்க முடியாது. நல்லா இருக்கு. என்ன என்ன சிரிப்பு? நீங்க சொன்ன உதாரணம் நல்லா இருக்கு. ஏய், என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா உனக்கு? சத்தம் போடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குல்ல? பின்ன விட்டு தொலை வேண்டியதான் இந்த கர்மத்தை. இது பாரு, காதலிக்கிற நிலைமையில நான் இல்ல. உங்களை காதலிக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்ல. ஏய் ஏய் ஏய், லூஸ் லூஸ். ஒழுங்கா படிச்சு அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றத பாரு. வந்துட்டாங்க காதல் கத்திரிக்காங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் இதே வேலையா போச்சு. ஒழுங்கா எழுதி படினா அதை விட்டுட்டு எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் எஸ்டிடின்னு அப்புறம் காதல் தோல்வி தற்கொலை வேற வேலை இல்லாம போச்சு. என்னடி ஏதாவது சண்டையா? ஏன் இப்படி கோச்சிட்டு போறாரு? இல்ல, அவ எப்பவுமே இப்படிதான்டி. இங்க வந்து கிஸ் கொடுன்னு கேட்டா வாட்ச்மேன் நம்மளே குறு குறுன்னு பாக்குறாரு, வேண்டான்னு சொன்ன. கோச்சிக்கிட்டு போயிட்டான். நீங்க நல்லா பரதநாட்டியம் ஆடுவீங்களாமே, எங்க அண்ணன் சொன்னாங்க. எங்களுக்காக ஒரு வாட்டி ஆடி கட்டுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, அதுக்கெல்லாம் ஜதி வேணும், ஒரு தாளம் வேணும். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, வேலை கெட்டு போயிடும். இப்ப என்ன உங்களுக்கு? வேலையும் கிடப்படாது, ஆடவும் செய்யணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் இருக்க, ஆடுறதுக்கு ரெடி ஆயிக்கங்க. தை 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 நீ தை. எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ எப்ப தருவ தா தா எப்ப தருவ தா தா எப்ப தருவ தா 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 தா. வேலை செய்ய விடாம ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இம்ச இம்ச. போ போன்றல போ. என்ன பாக்குறீங்க? வேலை செய்யுங்க. ஒரு நிமிஷம். நான் யாரு என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. என்னம்மா ரொம்ப மிரட்டுறானா? திட்டாத, அவன் தான் உனக்கு பொருத்தமான ஆள். எனக்கு உன்னை அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கு. அதனால உனக்கே தெரியாம உன் போட்டோவும் உன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். போட்டோல எவ்வளவு அழகா க்ளோஸ் அப் பேஸ் விளம்பரம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நேர்ல ஏண்டா வெயில விக்ஸ் தேய்ச்சி விட்ட மாதிரி சிறு சிறுன்னு எரிஞ்சு விழற? இன்னும் ஏண்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன் தெரியுமா? இப்பெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே போய் கதவுல மோதிக்கிறேன். பக்கத்துல இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சிடுறேன். கண்ணை மூடிட்டு இருக்க வரைக்கும் நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க. கண்ணு திறந்தா மெதுவா மெதுவா கலைஞ்சு போயிடுற. நான் இப்பெல்லாம் எதையும் சூடா சாப்பிடுறது இல்லப்பா. ஏன்னா எனக்குள்ள இருக்க உனக்கு சுட்டுடுமோன்னு பயமா இருக்கு.
உனக்கும் எனக்குமான வாழ்க்கையில நான் நிறைய கனவுகள் வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்றதுக்கு இந்த இரவோட நீளம் பத்தாது. அதனால இந்த வாழ்க்கை முழுசும் நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏங்க பொம்மையோட பொலிமிட்டு இருக்க நம்ம பொண்ணு ரொம்ப ஓவரா இருக்கு. அந்த பையனே பேசி முடிச்சிடலாங்க. ஐயோ வாடி. அக்கா அக்கா கண்ணு திறந்துறது. என்னடி பண்ற? நீ கண்ணு திறந்தீனா அவர் மெது மெதுவா கலைஞ்சிட போறாரு. போடி. அம்மா எனக்கு இருமா. அம்மா என்னம்மா இது ஜில்லுன்னு இருக்கு, சூடாவே இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள யாராவது இட்லி வைப்பாங்களா? இல்லம்மா, நீ சுடா சாப்பிட்டா உனக்குள்ள இருக்கிற அவருக்கு சுற்ற போகுது. அப்பா பாருங்கப்பா. எல்லாம் நீ பேசுனது தானம்மா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். வேணும்னா அந்த ஹாட் பாக்ஸ்ல இருக்குமா, எடுத்துக்கோ. அது இந்த வேணும் இல்லம்மா, அந்த வேணும். போடி. பாருடா, உன்னால எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. யாரு? என்ன சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. யாரோ என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. வந்து காப்பாத்துங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பின்னால சுத்தாருன்னு சொன்னேன்ல. சரி, இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி தொலை. அர்ச்சனா, வந்துட்டீங்களா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ராட்சசி நாடகம் ஆடுற நீ. இதெல்லாம் உங்க விளையாட்டா போச்சா? ஏண்டி இப்படி என்ன துரத்தி தொந்தரவு பண்ற? அப்படி என்கிட்ட என்ன கண்டபடி உனக்கு பிடிச்சு தொலைஞ்சது? இந்த கோவம் தான். அது நியாயமா தான் இருக்கு. ஏய் இவ்ளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு என் பக்கத்திலே இருந்திருக்கலாம்ல. டைம் வேஸ்ட் தானே. ஏய், உனக்கு என்ன சொன்னாலும் மண்டல ஏறாதா? திட்டாதப்பா, நான் பாவம் தானே. ஐயா அரை மென்டல் அடி நீ. சி ஐயோ. ஐயோ ரத்தம். பயமா இருக்குல்ல? போயிடு, ஒதுங்கி போயிடு. இந்த கையில விழுந்த வெட்டு என் கழுத்துல விழுந்திருந்தா என் கதை போய் முடிஞ்சு போயிருக்கான். என்னையே நம்பிட்டு இருந்தா உன் கதி என்னாகும்னு யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் எதிர்கால நாசமாயிடக்கூடாதுன்னு என் மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்க உங்களை விட்டுட்டு நான் வேற யாரை நேசிக்க முடியும்? என்ன சொன்ன? சிமெண்ட் கண்ணி சனிய போடி. நீங்க எப்படி போவீங்க? நான் எப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டே போவேன். ஆளையும் மூஞ்சிங்களையும் பாருங்களேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு காயமும் வேதனையும் இருந்திருக்கு. நான் அது தெரியாம சீண்டி விளையாடிட்டேன். அத நினைச்சா எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. மன்னிச்சிடுங்கிற வார்த்தை போதுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே உங்க தோல்ல சாஞ்சு கதறி அழணும் போல இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை நேசிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க நேசிக்கிறதுக்கு நிறைய உயிர்கள் இருக்கு. உங்களை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு ஒரு உயிர் இருக்குன்னா
அது நான் தான். இது என்னைக்காவது ஒரு நாள் உணர்வீங்க. அப்ப நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன். அது வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். தம்பி, உலகத்துல உசுர கொள்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசு கொள்றதும் கொலைதான். வார்த்தைக்கு வார்த்தை வன்முறைக்கு எதிராக போராடுறேன்னு சொல்ற. ஆனா நீயும் ஒரு வன்முறையாளன் தான். ஐயா பின்னப்பா, பூவை நேசிக்க தெரியுது, புறாவை நேசிக்க தெரியுது. ஆனா உன்னையே நேசிக்கிற ஒரு பொண்ணை உனக்கு நேசிக்க தெரியலையே. ஐயா எல்லாம் தெரிஞ்சுமா? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான்ப்பா சொல்றேன். உலகத்திலேயே முதல் முறையா புரட்சி விதை விதைச்சது கார்ல் மார்க்ஸ். அவரே ஜென்னியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் மூலதனங்கிற புத்தகத்தையும் எழுதினாரு. சேகுவாரா கல்யாணம் பண்ணிக்கலையா? ஏன் தேச விடுதலைக்காக போராடுற பெரிய போராளிகள்லாம் மதிக்கிற போராளி கூட கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட தான் போராடிட்டு இருக்காரு. தம்பி, நீ ஏன் கல்யாணத்தை கைக்கு போற விலங்க நினைக்கிற? வெயிலுக்கு ஒதுங்குற நிழலா நினைச்சுக்க, மலைக்கு பிடிக்கிற குடையா நினைச்சுக்க. இந்த பார், மனைவிங்கிறவ நாம ஆசைப்படும் போது கட்டி பிடிக்கிறவ மட்டும் இல்லப்பா, நாம அசந்து போறோம் பாத்தியா, அப்ப தட்டி கொடுக்கிற தோழமையும் அவதாப்பா. தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நாங்களா நினைக்க கூடாதா? சொல்லுப்பா, போப்பா, அவளை தேடி போப்பா. ஏன்டா இப்படி பண்ற? நான் உன்னை தொந்தரவு பண்ணல, உன்னை விட்டு விலகி போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? ராத்திரி பூரா என்னை தூங்க விடாம தொந்தரவு பண்ண, இப்ப காலையிலயே வந்து கஷ்டப்படுத்துற. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கும், நேர்ல வருவேன், மறுபடியும் திட்டுவ, மனசு கஷ்டப்படும். போயிடுறா, நீ போயிடு, போ. எங்கடி போ சொல்ற? உன்னை விட்டு எங்க போ சொல்ற? நான் நினைச்சா என் முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்னல, இப்ப நானே உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் உனக்கு ராட்சசி தானே, பிசாசு தானே, இம்சையா, லூசா? இல்ல. பின்ன நான் யாரு உனக்கு? பொண்டாட்டி. எழுந்து. என்னது பாஞ்சி வந்து கட்டி பிடிப்பேன்னு பார்த்தா இப்படி காலை பிடிச்சுக்கிட்டு அழகு. உடலினை உறுதிசை, உடலினை உறுதிசை. ஏறு போல் நட, ஏறு போல் நட, ஏறு போல்